2022ல Tally Prime 2.1 வெர்ஷன் எடிட் லாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எடிட் லாக்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, எடிட் லாக்ல 3 டைப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் ட்ரையல், தட் மீன் எடிட் லாக். செகண்ட் ஒன் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அண்ட் தேர்ட் ஒன் இன்வாய்சிங். ஸோ ஆடிட் ட்ரையல் எடிட் லாகில் நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் டேலி ப்ரைமில் டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபார்மேட் பண்ணாலோ இல்லை டேட் இல்லை ஐட்டம்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ நம்மளுக்கு என்ன பண்ணாதுன்னா அந்த ரெக்கார்டை நம்மளுக்கு வியூ பண்ணவே முடியாது. ஜஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணால் அது எப்போ டெலீட் பண்ணோம், எதை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் இந்த டேலி ப்ரைம் 2.1 எடிட் லாகில் அந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனை நீங்கள் டெலிட் பண்ணாலோ இல்லை எடிட் பண்ணாலோ ஃபார்மேட் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஐட்டம் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் பண்ணால் என்னென்ன நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், என்னென்ன எடிட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அழகாக காமிச்சிரும். செகண்ட், டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ நம்ம ஒரு வவுச்சர் இல்லை ரிப்போர்ட்டை நம்ம பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ அதில் வந்து சிக்னேச்சர் டிஜிட்டல் சைன் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வவுச்சரில் ரிப்போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிஜிட்டல் சிக்னேச்சர் டாங்க்கு அந்த சிஸ்டத்தோட அட்டாச் ஆகி இருந்தது அப்படின்னா டிஜிட்டல் சைன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃப் இல்லை உங்களுடைய இமெயில் பண்ணும்போது அதை ஆட் பண்ணி நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு வித் சிக்னேச்சர் அதோடு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே, தேர்டு ஒன் இன்வாய்சிங். ஸோ இந்த இன்வாய்சிங்க்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், F11ல் இன்வாய்ஸ் அண்ட் இவி பில்லை எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பில் ஷிப் நம்ம யாருக்கு வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ வித் பார்கோடோட இந்த இன்வாய்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆடிட் ட்ரையல் எடிட் லாக் ரிலேட்டடாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் டெமோ கம்பெனி அப்படின்றத நான் மைக்ரேட் பண்ணியிருக்கேன். மேலே நீங்கள் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பாரில் டேலி ப்ரைம் எடிட் லாக் EDU அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட் வெர்ஷன் காமிக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியை நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். மைக்ரேட் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணலாம், ஐட்டம் குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நம்ம எடிட் பண்ணிவிட்டு அதனுடைய ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கம்பெனி போகிறேன், இதில் செலக்ட் கம்பெனி அப்படின்றத கொடுக்குறேன். இதில் மல்டி ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது பாருங்களேன். இதில் மைக்ரேஷன் ரிக்வயர்னு கேட்குது பாருங்களேன். இது ரெண்டையும் நான் மைக்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் மைக்ரேட் கொடுத்துருங்க. மைக்ரேட் பேக்கப் டெஸ்டினேஷன் பாத்ஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ இதை நான் கொடுத்தேன்னு வைங்களேன், இதில் டெஸ்டினேஷன் பாத் எரர் காமிக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்ஃபிகர் போயிருங்க. இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பாத்ஸ் கொடுத்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் மைக்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கம்பெனி மைக்ரேட் ஆயிரும். ஓகே, இதே மாதிரி தான் நான் டெமோ கம்பெனியையும் மைக்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெமோ கம்பெனியில் நான் டிஸ்பிளே போகிறேன், டேபுக் அண்ட் Alt F2 கொடுத்து டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏப்ரல் அண்ட் ஜான் அண்ட் மார்ச் இது மூணுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் எடுத்துடுறேன். இதனுடைய டேட் மார்ச் இல்லையா, ஸோ இந்த மார்ச்சுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை அப்படின்னு நான் போடுறேன். போட்டுட்டு இந்த குவான்டிட்டி இருக்குது பாருங்களேன் 80, அதுக்கு பதிலாக நான் 70 போடுறேன். அதே மாதிரி இந்த 40 இருக்குது பாருங்களேன், அதுக்கு பதிலாக 45 போடுறேன். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது பாருங்களேன், சேல்ஸுக்கு கீர்த்தி இல்லையா, ஸோ கீர்த்திக்கு நான் என்ன பண்ணுறேன், குவான்டிட்டி மாற்றுறேன். இது ஒரு 6 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் F2 கொடுத்துட்டு 1
5 நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சுபாஷ் இது ஆல்ரெடி பண்ண மாதிரி இருக்குது, சுகா. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து குவான்டிட்டி 10ஆக மாற்றுறேன், இது வந்து 20ஆக மாற்றுறேன். ஓகே, டேட்டும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சாரி F2 கொடுத்து மார்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் வந்து ஆகஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. யா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், பேசிக் ஆஃப் வேல்யூஸ் போயிருங்க. இந்த இடத்துல ஸோ ஷோ ரிப்போர்ட் ஃபாரில் ஆல்டர்ட் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் டெலிட்டட் வவுச்சர்ஸ் அதையும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம டெலிட் அண்ட் ஃபார்மேட் பண்ண டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ட் கியூ. ஸோ நீங்கள் வந்து அந்த என்ட்ரி எடுத்துக்குங்க, ஆல்ட் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் காமிக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுறேன். அந்த வவுச்சரில் ஆல்ட் கியூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 1st மார்ச் இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன் 1st ஜூலை அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 18 hours, பட் நான் எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் 17 hours அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது கிரியேட்டட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆல்டர்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த குவான்டிட்டி இருக்குது பாருங்களேன், ஸோ அது ரிலேட்டடாக நம்மளுக்கு ஒவ்வொரு பர்ச்சேஸ் அண்ட் அதனுடைய ரேட் ஆல்சோ உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இதில் 18 hours நான் 17 hours போட்டிருக்கேன். டோட்டல் வந்து 36 lakhs. இங்கே பார்த்தீங்கன்னா 17 hoursக்கு 31,50,000 காமிக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போம். சேல்ஸ் ஆல்ட் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள், என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்ச்சுக்கு பதிலாக ஆகஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எகெயின் வாங்க, இந்த இடத்துல 13 hours இருந்தது, நான் என்ன ஆல்டர் பண்ணியிருக்கேன் 10 hours ஆல்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற அமௌண்ட் என்ன ஆகும், உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ எகெயின் லாஸ்ட்டு transaction. ஸோ ஆல்ட் கியூ ப்ரெஸ் பண்ணுங்க, என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 5 hours இருக்குது, நான் 6 hours மாற்றிருக்கேன். அதுக்கேற்ற அமௌண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இன்வென்ட்ரி 1, இது இன்வென்ட்ரி 2. டாய்ஸ் வந்து 4 hours போட்டிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 hours அப்படின்னு காமிக்குது. நான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஆல்டர் பண்ணியிருக்கேன், அதனுடைய டோட்டல் குவான்டிட்டி ஐட்டம்ஸ் எவ்வளவு, டோட்டல் வேல்யூ எவ்வளவு, அது ரிலேட்டடாக எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்.